அங்க இருக்கிற பெண்கள்லாம் பேங்க்ல போய் தாலி சரடு அது இது எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கழுத்துலையும் காதலையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த நாடு இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ். நான் கேட்கிறேன், இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த நாட்டுக்கு நான் தான் பிரதமர் என்று ராகுல் சொல்றாரு. ஒரு நாள் ஒரு நிமிஷம் இவருடைய நடவடிக்கைகளை, தேர்தல் வருதியா உன் நடவடிக்கைகளை நிறுத்தியான்னு சொல்லதுண்டா? அல்லது இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதுண்டா? மணிப்பூரை பற்றி வாழ்க்கையே பேசுகிறார்களே. நான் கேட்பது, மேற்கு வங்கத்திலே சந்தோஷ் காலையிலே நடந்தது எல்லோருக்கும் தெரியும். நேற்று தான் அவர் ஜீப்ல ஏறும்போது அழுதுகினே ஜீப்ல ஏறினார். அதை ஜீப்ல ஏற அளவுக்கு அவரை கைது செய்தது யார்? பெண்களுக்கு அதிகமான தொல்லை கொடுத்திருக்கின்றார். மோடி என்னைக்கு தலையிட்டாரோ அன்னைக்கு தான் அவர் உள்ளார போனார். எங்க அநீதி இழைத்தாலும், எந்த பகுதியிலே அநீதி இழைத்தாலும், அதிலும் குறிப்பாக பழங்குடியின மக்கள் அவர்கள் நசுக்கப்படுகிறார் என்று தெரிந்தால் மோடி தான் வர்றார். இவங்க சும்மா வாய் நிறைய பழங்குடியின மக்கள் அது இதுன்னு சொல்றாங்க, எஸ்சி எஸ்டின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஹம்பக் ஓட்டுக்காக. சரி, எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீடையும் எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடையும் இன்னைக்கு அங்க இருந்து பிரிச்சு வேற ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்க போற நேரடியா தேர்தல் அறிக்கை வச்சிருக்காங்களே. இதுக்கு காங்கிரஸ் கட்சி வச்சிருக்க திமுக கட்சி என்ன பதில் சொல்ல போகுது? நாங்கள் தான் எஸ்சி மக்களுடைய தோழன், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தான் வருவோம்னு பேசுறாங்களே. இங்கே இருக்கின்ற தேர்தல் அறிக்கையை பார்த்து இதெல்லாம் தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகம் இதை கண்டித்தது உண்டா? திரிணாமுல் காங்கிரஸ் கண்டிச்சிருக்கா? யாராவது கண்டித்திருக்கிறார்களா? மோடி ஒருவர் தான். அதுக்கு உடனே மதசாய ஜாதி இப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரிவினைவாதத்தை மோடி என்ன சொல்றாருனாக்கா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து இந்த பிரிவினைவாத ஜின்னா முஸ்லீம் லீக் திட்டத்தினையும் தேச ஒற்றுமைக்கு மேலாக தாஜா அரசியலுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் எதிரொலிக்கிறதுன்னு இருக்கார். ஜின்னா முஸ்லீம் இந்த நாட்டை பாகிஸ்தான் என்று அறிவித்ததற்கு மூல காரணமே ஜின்னா தான். ஜின்னா அவர்கள் வைத்திருந்த ஜின்னா முஸ்லீம் லீக் கட்சி, அந்த கட்சியினுடைய அப்போ பாகிஸ்தான் உருவாவதற்காக என்ன தேர்தல் அறிக்கை, என்ன அறிக்கை கொடுத்தாங்களோ அந்த அறிக்கையை ஒட்டித்தான் இன்றைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது என்றுதான் மோடி சொல்றார். அப்போ கூட ஜின்னா பெயரையோ அல்லது முஸ்லீம் என்ற பெயரையோ நேரடியாக சொல்லவில்லை, அந்த அறிக்கை போல இருக்கிறது என்று தான் சொல்றார். இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மதவாதம் செய்கிறார்கள் என்று இன்றைக்கு மோடி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆதாரத்தை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ஜவஹர்லால் நேரு, இது முக்கியமானது சார். ஜவஹர்லால் நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பல பேர் மறந்துட்டு இருப்பீங்க. கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம் 1963 1974. அது 5 வருஷம் கம்பல்சரியா நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதுல 18% பேங்க்ல போட்டுருந்தோம். 5 வருஷம் நீ கேட்கக்கூடாது. இது இந்திய நாட்டில் வந்த சட்டம் தான். நேரு காலத்திலையும் இந்திரா காந்தி காலத்திலையும் கொண்டு வந்த சட்டம் தான். அதை அதுக்கெல்லாம் பொருளாதார நிபுணராக இருந்த மன்மோகன் சிங் தான் அதுக்கு ஆலோசகராக இருந்தார் அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு. இப்படி இவர்கள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்குத்தான் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்களே ஒழிய இது எந்த விதத்திலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படாது என்று சொல்வதற்காகத்தான் மோடி அவர்கள் இந்த அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு இந்த அளவிற்கு நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு. அமெரிக்காவில் சட்டம்னாக்கா, ஒருவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க சன்னுக்கு அந்த ஏப்பா கொஞ்சம் கம்பெனி இருங்கப்பா 45% தான் அவங்க பிள்ளைக்கு போகணும். அதுக்கு டேக்ஸ் உண்டு. என்ன சொத்து இருக்குதோ அதில் 45% தான் அவங்க பிள்ளைக்கு போகணும். அதுக்கு ஒரு டேக்ஸ் உண்டு.
மீதி இருக்கின்ற 55% இன்றைக்கும் அமெரிக்காவிலே கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும். இது அமெரிக்காவில் இருக்கின்ற சட்டம். அது வளர்ந்த நாடு. அங்கே லவ் அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே கமர்ஷியல் தான். அங்கே அந்த சட்டத்தை இங்கே மறைமுகமாக புகுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அந்த 27ல் 6% முஸ்லீம்களுக்கு ஒதுக்கணும்னு அவங்க தான் சொல்கிறாங்க. முஸ்லீம் என்ற வார்த்தை காங்கிரஸில் தான் இருக்குது. அதே மாதிரி அரசு பணியில் முஸ்லீம்களுக்கு 15% இடம் ஒதுக்கீடு தரணுன்றதும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் தான் இருக்கிறது. மோடி அவர்கள் இன்டர்பிரிட்டேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை. இதை பாருங்கள், அதுக்குன்னு தனியாக ஒரு பேராகிராஃபை விட்டு நான் பண்ணியிருக்கிறேன். கம்ப்ளீட்டாக இடஒதுக்கீடில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை இதை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலேருந்து தான் எடுத்ததை ஒழிய நாங்களாக தனியாக எதுவுமே செய்யவில்லை. நேற்று கூட இந்த அமெரிக்காவில் நடந்த சட்டத்தை தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்கா, இந்த சாம் பிட்ரோடாவின் நேற்று அவர் பேசுகிறார், ராஜஸ்தானில் பேசுகிறார். அதாவது இவர் அயல்நாட்டு பிரிவின் தலைவராக இருக்கிறார். நாட்டில் பொருளாதார சமநிலையில் இல்லையா, இதை ஏற்படுத்துவது தொடர்பாக தேர்தல் அறிக்கையிலே அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமர் மோடிக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அமெரிக்காவில் ஒரு சட்டம் உள்ளது, நான் சொன்ன சட்டம் தான் அது. இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப வீக்காக இருக்குது காங்கிரஸ். நேரடியாக அண்டை நாடுகளுடைய தொல்லை மோடியினுடைய சர்க்காரில் ஈடுபடவில்லை. அண்டை நாடுகளுடைய தூண்டுதல் பேரில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்திருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற நாடுகளுடைய தொடர்பு, மற்ற நாடுகளுடைய ஃபண்டிங், இதெல்லாம் இந்த தேர்தலில் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே தான் இதில் முக்கியமானது கொஞ்சம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, பெரும்பான்மை சனாதன தர்மத்தை அழிப்பேன், இந்து தர்மத்தை அழிப்பேன் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலினை யாராவது கண்டிச்சிருக்காங்களா? மோடியை கண்டிக்கிறாங்களே பிரிவினவாதம் மதவாதம்னு. இவங்களுக்கு தெம்பிருந்தா, ரொம்ப சின்ன வயசு தானே, இதெல்லாம் பேசாதீங்க, சனாதனத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லலாம்ல. ஒருத்தர் கூட சொல்லலை. அதுபோல் மட்டும் இல்லாத 15 நிமிஷம் காவல்துறை ஒதுங்கி கொள்ளட்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற 100 கோடி இந்துக்களை அழித்து விடுகிறேன் என்று அக்பருதீன் ஓவைசி பேசியிருக்கார். அக்பருதீன் ஓவைசி ஒரு 15 நிமிஷம் காவல் அப்படியே துறை அந்த கண்டுகாத இருக்கட்டும், 100 கோடி இந்துக்களை அழித்து விடுகிறேன்னு ஒரு தலைவர், மத தலைவர் பேசுகிறார். அதை இந்த நாடு சகித்து கொண்டு இருக்கின்றது. மோடி அவர்கள் ஏதாவது ஒன்றை அவர்கள் பேசினார்கள் என்றால் இவர் மதவாதத்தை தூண்டுறாரு, இந்துக்களை தூண்டுறாரு, பிரிவினைவாதத்தை தூண்டுறாருன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதையெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். இவர்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு காங்கிரஸ் கட்சியா மாவோயிஸ்டுகளா, காங்கிரஸ் கட்சியா நக்சல்வாதிகளா, காங்கிரஸ் கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சியா, காங்கிரஸ் கட்சியா தீவிரவாத இயக்கமா, காங்கிரஸ் கட்சியா பயங்கரவாத இயக்கமா என்றுதான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்றார்கள். மோடி அரசு ஒருபோதும் அதை ஏற்காது. மோடி அரசு அதை எதிர்கொள்வதற்கு மோடி அரசனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். நன்றி. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாங்க. நாங்க பாராட்டக்கூடிய அளவுக்கா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு கோபத்தின் வெளிப்பாடு தான் இருக்க ஒழிய மக்களுடைய நலன் கருதி அவங்க ஒன்று செஞ்சாங்கன்றதெல்லாம் காணும். என்னது
புரியல. டோல் பிளாசா? ஆமாம். டோல் பிளாசா ஒழிப்புன்னு ஸ்டாலின் கூட சொல்கிறாரு. இது முடியக்கூடிய கதையா? நீங்கள் சொல்லுங்களேன். அதற்கு அதனோட திட்டத்தை வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க எவ்வளவோ உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? எவ்வளவோ உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. திமுக கூட எவ்வளோ உறுதிமொழிலாம் கொடுத்துருக்கு. அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும்ல. இது நடக்கக்கூடிய கதையா? டோல் பிளாசா சிலது காலம் கடந்து வச்சிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு உண்மைதான். அதை நீக்கணுன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் எல்லா டோல் பிளாசாவையும் இன்றைக்கு நீக்கிட்டாக்கா இன்றைக்கி ரொம்ப சாட்டின் ஃபினிஷிங்கில் ரோடு இருக்குது இல்லையா? முன்னெல்லாம் சென்னைக்கு போகணுன்னா 4 மணி நேரம் ஆகும். இப்போ 2.25 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடுறோம், வரும்போது 2.25 மணி நேரத்தில் வந்துடுறோம். அந்த சாட்டின் ஃபினிஷிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் டோல் பிளாசா இருக்குது. அதனால் அது அவ்வளவு எளிமையாக ஒழித்து விட முடியும் என்று நான் நம்பவில்லை. அதற்குண்டான திட்டத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தால் அது ஏற்புடையதாக இருந்தால் இருக்கலாம். சொல்றாங்க சார். நான் கூட கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தேன் சார். தலைவர் அண்ணாமலையோடு நான் 4 நாட்கள் இருந்தேன். அவருக்கு இருக்கின்ற ஆதரவுக்கு இதையெல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் அவரை பார்த்தா ஓடி வருது. அவர் அந்த அசிங்கமான வேலையெல்லாம் செய்யணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. அது அவரை சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் போயிருக்காரு, கேஸ் நடக்க போகுது, கேஸ் நடந்துன்னு இருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையில் நான் ஒரு கருத்து சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்கார். யாருக்குன்னு தான் ஒன்றும் தெரியல. அவர் என்ன இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. பானை எப்படி ஜெயிக்கும்? நாங்கள் மாம்பழம் ஜெயிக்கின்ற பானை ஜெயிக்குமான்னு என்ன கேட்குறீங்களா? இப்போ அவருக்கு கேளுங்க. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கணக்கெல்லாம் கூட்டி பார்க்கின்ற நேரத்தில் உங்க பத்திரிகையாளருடைய கணக்கு 12, எங்களுடைய கணக்கு 15. ஆமா. அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. இது கட்சி சம்பந்தப்பட்ட கேள்வி கிடையாது. இது அவங்க தேர்தல் அறிக்கை தனிநபர் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. அதாவது மதுரையில் கள்ளழகர் இறங்குற நிகழ்ச்சியில் நேரடியாக சட்டம் போட்டு கட்டி எடுத்து. ஆமாம், சமூகத்தை பார்த்து சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்றதுக்கு அடையாளம். அது தொடர்பான உங்களுடைய கருத்து? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதற்கு இது ஒரு அந்த அழகர் ஆற்றிலே இறங்குகின்ற சம்பவத்திலே கொலை சம்பவம் நடந்தது. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கின்றது என்பதற்கு அடையாளம். போதைப்பொருள் சார், உங்கள் வாயிலே டக்குன்னு வருது போதைப்பொருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மொத்தம் இவ்வளவு போதைப்பொருள் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி விழுப்புரத்துலேயே நடமாடுறதா கேள்விப்படுறேன் நான். விழுப்புரத்துலேயே மூளைக்கு 9 மணிக்கு மேலே அங்கே இது நீங்களாம் ஒன்றும் இப்போ இன்னும் புரட்சிகரமாக நாங்கள் தடுப்போன்றாங்களே. இன்றைக்கி மீடியாலாம் நினச்சிங்கன்னா புரட்சிகரமாக இதெல்லாம் செய்யலாம். இதை வெளிப்படுத்துனீங்கன்னாக்கா. இன்றைக்கி போதை பழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக இன்றைக்கு விற்கிற பிராண்டியோ விஸ்கியோ சாப்பிட்டு போனால் பேரண்ட்டு கண்டிப்பாங்க. வாசனை வந்ததுனாக்கா 2 அடி விடுவாங்க, டே ஒழுங்காடுறான்னுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள்லாம் குடிச்சிட்டு போகிறதுனா கூட அதெல்லாம் வாசனைலாம் மறையிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வித்தையும் செஞ்சுட்டு தான் போகிறான். ஆனால் இப்போ விற்கிற அந்த போதைப் பொருள் இருக்க ஸ்டாம்ப், அதை நாக்கில் தடவைனா போதும், குவார்ட்டர் மிஞ்சி இருக்குதான் போதை. டேப்லெட் எல்எஸ்டி, அதை ஒரு டேப்லெட் போட்டால் போதும் 4 மணி நேரம் இருக்குதுன்றான். கோக்கைன், இன்றைக்கி ப்ரௌன் சுகர்,
ஒயிட் சுகர் என்னென்னமோ சொல்கிறானுவோ, இதெல்லாம் கெஃபோர்டு. இது இப்போ தான் பேரே நாங்கள் கேள்விப்படுறோம். உங்களுக்கே நல்லா தெரியுமே போதைப் பொருள் எந்த அளவுக்கு வந்திருக்குது. இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பிராண்டியோ விஸ்கியோ குடிக்கிறவன் ஒரு 20 வருஷம் தாங்கி அதுக்கு பிறகு தான் பாதிக்கப்படுவான். இதெல்லாம் 1 வருஷம் தாண்டினாக்கா அவன் பைத்தியம் முடிச்சிடுவான். பைத்தியம் முடித்து அவன் தலை தொங்கிடும், நரம்புகள் அருந்து போகும், குடும்பம் போய் எல்லாம் நாடே சீரழிந்து போகும். இதையெல்லாம் தடுக்க வேண்டும். இதையெல்லாம் தடுக்கணும்னா இன்றைக்கி சொல்கிறேன் சார், பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிலும் வர வேண்டும். அது எங்கள் தலைமை முடிவெடுக்க வேண்டியது. நான் தலைமைக்கு கட்டு நான் என்ன நிற்க சொன்னாங்கன்னா கட்சி கட்டளையிட்டால் நான் நிற்பேன். கட்சி கட்டளையிட்டால் நான் நிற்பேன். அது எனக்கு தெரியாது. கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுதோ அது அப்படியே. 10ஆம் வகுப்பு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.